Hi everyone, welcome to Madras Voice. லாஸ்ட் வீடியோ எண்ட்ல நம்ம புதுசா லான்ச் பண்ண போற சீரீஸை பத்தி ஒரு சின்னதா ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்போம். அது என்ன சீரீஸ் அப்படியே கியூரியாசிட்டி உங்களை நிறைய பேத்துக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அது என்ன மாதிரியான சீரீஸ் நம்ம லான்ச் பண்ண போறோம், என்ன மாதிரியான வீடியோஸ் அதில் நம்ம ஷேர் பண்ண போறோம், என்ன மாதிரியான கதைகள் நம்ம உரையாட போறோம் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, நம்ம புது சீரீஸுக்கான ஆஃபிஷியல் லான்ச் வீடியோ இதுதான். எல்லாருமே கோயிலுக்கு போவோம், எல்லா சாமியும் கும்பிடுவோம். ஆனா அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு கடவுள் மேல ஓரளவுக்கு சின்னதா ஒரு பற்றுதல் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு யார் மேல ஜாஸ்தி பற்றுதல் அப்படின்னா என்னைக்குமே எம்பெருமான் சிவன் மேல தான் நம்ம பற்றுதல் ஜாஸ்தி. ஏன்னா முதல்ல போக ஆரம்பிச்சது சிவன் கோவிலுக்கு தான். நிறைய கோவிலுக்கு போயிருக்கு, இந்த டெய்லி போக ஆரம்பிச்சது அப்படிங்கிறது சிவன் கோவிலுக்கு தான். ஸோ இன்னைக்கும் நான் நம்புறேன் என்னன்னா, அன்னைக்கு போக ஆரம்பிச்சனால தான் இன்னைக்கு ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வண்டி ஓடுது அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை, என்னோட ஆன்மீக நம்பிக்கை அப்படிங்கிறது அதுதான். ஸோ ஹாய் எவ்ரிவன், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு மெட்ராஸ் பாய்ஸ் அண்ட் அவர் நியூ சீரீஸ் Breeze to Kailasa. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கான சீரீஸ். அது ஏன் அப்படின்னா, ஜென்ரலாக நீங்கள் போய் ட்ராவல் பண்ணுறவங்கள்ட்ட கேளுங்க, எதுக்காக ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்மீடியட்டாக அவங்க ஒரு ஆன்சர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ட்ராவல் பண்ணுறது தான் பர்பஸ், மற்றபடி எதுவுமே கிடையாது. அந்த ட்ராவல் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற அந்த அட்ரினல் ரஷ், அந்த ஒரு ஃபீல் தான் என்ன ட்ராவல் பண்ண தூண்டுது. அது நீங்கள் ரைடர்ஸை கேட்டாலும் சரி, இல்லை ட்ராவல்கிட்ட கேட்டாலும் சரி, யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. பட் என்னோட இந்த ட்ராவல் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற அதே உணர்வு, அந்த அட்ரினல் ரஷ் எல்லாமே எனக்கு இருந்தாலும் சின்ன ஒரு வேறுபாடு இருக்குது. அப்படி என்ன அப்படின்னா, நான் ஒரு 3 விஷயத்த இங்கே கம்பைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு யாரும் கிடைக்கல, மேபி பண்ணியிருக்கலாம். பட் என்னோட சீரியஸ் யூனிக்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால், 3 விஷயத்தை நான் கம்பைன் பண்ணுறேன். ஒன்று மோட்டோ விளாக், இன்னொன்று ட்ராவல் விளாக், மூணாவது த பர்பஸ். ஸோ எல்லா ட்ராவலுக்கும் அந்த ட்ராவல் அப்படிங்கிற பர்பஸ் தாண்டி எனக்கு இதில் இன்னொரு முக்கியமான பர்பஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதை நோக்கி பயணிக்கிறேன், என்னோட டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது தான் என்னோட பர்பஸ். ஸோ என்னோட டெஸ்டினேஷன் தான் என்னோட இந்த ட்ராவலை டிசைட் பண்ணுறது அப்படின்னு நான் நம்புகிறேன். எபிசோட் பேர் கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சிவனை தேடி போகிறது தான். ஸோ கைலாசம் அப்படிங்கிறது ஃப்ரேஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான், ஸோ தேட்ஸ் அ கான்செப்ட். எனக்கு ஆசை என்ன அப்படின்னா, இந்தியா மட்டும் இல்லை, அக்ராஸ் த வேர்ல்ட் ட்ராவல் பண்ணி ஊரில் இருக்கிற எல்லா சிவன் கோவிலை பற்றியும் ஒரு விளாக் மாதிரி பண்ணணும். ஸோ ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானே சொல்லுவேன், இல்லை, ப்ராக்டிக்கலாக இது பாசிபிள் கிடையாது, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, மிக மிக ஃபேமஸான கோவில், ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் பெரிய கோவில், ஆந்திரா இருக்கிற காளஹஸ்தி, சிதம்பரேஸ்வரர், அப்படி முக்கியமான கோவிலை பற்றி விளாக் போடணும் ஆசை இருக்குது. அதை தவிர்த்து சின்ன சின்ன கோவில் இருக்குல்ல, ஊர் கோவில் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அது மிக சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்கும். பட் அந்த ஊர்க்காரங்களை தவிர மற்றபடி நிறைய பேர்த்துக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கும் என்னோட சிவனுக்குமான பயணம் இந்த கோவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன கோயில். டெய்லி இங்கே தான் வந்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த கோவிலோட வரலாறு கேட்டபோது நான் உண்மையாக ஷாக் ஆகிட்டேன். இத்தனை வருஷம் வந்தும் இந்த கோவில் வரலாறு நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது உண்மையாகவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இந்த பயணத்தில் என்னால் இன்னொரு விஷயம் என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரியான வரலாறை உங்கள் எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். இந்த கோவில் இருக்கிற லிங்கத்தோட பேர் நர்மதேஸ்வரர். இது ஒரு அர்த்தநாரீஸ்வரர் லிங்கம். இது ஏன் நர்மதேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோன்னா, நர்மதா நதியிலேருந்து தான் இந்த லிங்கம் கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறது வரலாறு. நர்மதா நதிக்கரையில் கிடைச்ச லிங்கத்தை காசி கோவில் வச்சு பூஜை பண்ணி இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. சிவன், ஆஞ்சநேயர், பிள்ளையார் 3 பேர் இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் சிவனை விட பழக்கமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது முன்னாடி ஆஞ்சநேயர் மடமாக இருந்துச்சு, அதை தான் பிற்காலங்களில் சிவன் கோவிலாக ஸ்தாபித்தாங்க அப்படிங்கிற மாதிரி, ஒரு மடத்தை கோவிலாக ஸ்தாபித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பத்மநாபசாமி கோவிலோட சவுத் கேட் பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த பத்மநாபசாமி கோவில் பார்க்க வரவங்க கண்டிப்பாக இந்த கோவிலை மிஸ் பண்ணுறாதீங்க. சின்ன கோவில், அழகான கோவில், சக்தி வாய்ந்த கோவில்.
இந்த கோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பிரதோஷம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும். ஜென்ரலாக ஒரு கோவிலில் அமாவாசைக்கு முன்னாடியான பிரதோஷம் தான் பெருசாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோவிலில் அமாவாசைக்கு முன்னாடியான பிரதோஷமும் பௌர்ணமாவாசைக்கு முன்னாடி வர பிரதோஷம் ரெண்டுமே மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுது. இங்கே சிவனுக்கு இங்கே மஞ்சள் பொடியில் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ மஞ்சள் பொடி அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த கோவிலில் அது ரொம்ப விசேஷமானது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், இந்த கோவில்னு இல்லை, எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன மாதிரியான அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அந்த கோவிலில் பூஜை பண்ணுறவங்கள்ட்ட கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு விதமான அர்ச்சனை ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக எந்த கோவிலையும் எந்த அர்ச்சனை வேணால் பண்ணலாம். ஆனால் சில கோவில்களில் சில அர்ச்சனை ரொம்ப விசேஷமானது. இதை மைண்டில் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு அர்ச்சனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தெளிவாக பண்ணலாம். பட் இல்லை, எனக்கு ஏதாச்சும் அர்ச்சனை பண்ணும் அப்படிங்கிற எண்ணத்தோட போகிறீங்கன்னா அந்த கோவிலில் பூஜை பண்ணுறவங்கள கேளுங்க. இந்த பர்டிகுலர் கடவுளுக்கு எது ரொம்ப விசேஷமானதோ அதை நீங்கள் அர்ச்சனையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போங்க. லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கோவில்களை பற்றி நம்ம பேச போகிறோம், அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கர்ப்பகிரகத்தை கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அது உடன்பாடு இல்லை, கோவிலே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான நிறைய ஒரு ட்ராவல் ப்ளஸ் மோட்டோ வ்ளாக் கம்பைன் பண்ணி சிவன் கோவிலை டெஸ்டினேஷனாக சூஸ் பண்ணி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுற பிளானில் தான் இருக்கேன். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.